இந்த பிக்சரில் உள்ள டிராயிங்ஸ் அண்ட் டிஜிட்டல் பெயிண்டிங்ஸ் வேணும்னா அதில் உள்ள வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுங்கள். காலேஜில் ஜாயின் பண்ணுறதுக்கு கோச்சிங் வந்துட்டு நான் ஆன்லைன்லேயே வந்து பர்சனலாக நான் கோச்சிங் கொடுத்துருக்கேன். அதுக்குண்டான டீட்டெயில் வேணும்னா வீடியோ ஸ்டார்டிங்கில் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், அதுக்கு உங்களோட இமெயிலில் சென்ட் பண்ணுங்கள். நான் வந்து மற்ற டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜாக்கி சேனை தான் நான் வந்துட்டு ட்ராயிங் பண்ண போகிறோம். அதோட ஜாக்கி சேனை அவரோட கண்ணு மட்டும் தான் இன்றைக்கி வந்து டுட்டோரியல்ஸாக நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து டைகர் அவங்கள ட்ராயிங் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோலாம் பார்க்கணும்னா மேலே ஐ ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ வரும். இந்த வீடியோவில் நம்ம ஜாக்கி சேன் தான் நம்ம வந்துட்டு கண்ணு வரைய போகிறோம். இதில் என்னென்ன மெட்டீரியல் நான் யூஸ் பண்ணியிருக்கணும், நார்மலான A4 ஷீட் 80 GSM உள்ள பேப்பரும் அப்புறம் பிளெண்டிங் டூல் யூஸ் பண்ணியிருக்கேன். முக்கியமாக இதில் வந்து வுட்லெஸ் பென்சில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி 2-3 வீடியோஸ் என்னோட வீடியோ தொடர்ந்து பார்க்குறீங்கன்னா நான் வந்து சார்கோல் பென்சிலும் இந்த ஒரு வுட்லெஸ் பென்சில் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். பிகாஸ் இது கொரோனா டைம்னால வெளியே போயிட்டு என்னால் அந்த மற்ற பென்சில்லாம் வாங்க முடியல. அதனால வந்துட்டு மெயினாக இந்த 2 பென்சில் மட்டும் தான் அதிகமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த வீடியோவில் வந்துட்டு வுட்லெஸ் பென்சில் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்படியே வந்துட்டு நம்ம அப்படியே தொடர்ந்து நம்ம வீடியோ அப்படியே பார்த்துட்டு இருக்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். அது மூலியமாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரெகுலராக கிடச்சிடும். ஸோ எதுவுமே நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் எல்லா வீடியோஸும் பார்க்க முடியும். இப்போ இந்த வீடியோ அப்படியே தொடர்ந்து நீங்கள் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்தையும் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுப்போம். என்னடா கலர் மாறமாக இருக்குது, ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். ரெகுலராக பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ரெகுலராக வந்துட்டு அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம வந்து டுட்டோரியலாக போட்டுட்ருக்கோம். ஸோ நீங்கள் வந்துட்டு அதை பார்த்து அப்படியே நீங்கள் கைட் பண்ணிக்க வேண்டியது. அண்ட் அவுட்லைன்ஸு மேக்ஸிமம் நீங்கள் வந்துட்டு காலேஜுக்கு ப்ரிப்பேர் ஆகுறீங்கன்னா நீங்கள் ஃப்ரீ ஹேண்டே ட்ரை பண்ணுங்கள். அப்படி காலேஜுக்கு ப்ரிப்பேர் ஆகலை, நான் ஒரு ஃபன்னுக்கு தான் ட்ராயிங் பண்ணுறேன், எனக்கு ட்ராயிங் பண்ண பிடிக்கும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு எப்படி ட்ராயிங் பண்ணுறது ஒரு ஃபேஸை அப்படின்றது கிரிட் மெத்தடில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அண்ட் நான் ஏன் இன்னும் வந்துட்டு ஃப்ரீ ஹேண்ட் மெத்தடில் போடலன்னா எனக்கு அந்தளவுக்கு ரொம்ப வந்துட்டு தெளிவாக வராது ஃப்ரீ ஹேண்டு. அண்ட் இன்னொன்று என்னன்னா ஃப்ரீ ஹேண்டில் வந்துட்டு உங்களுக்கு சொல்லித்தரணும்னா பேஸ் லைன்ஸ் எல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் போட்டால் தான் தப்பு வராமல் இருக்கும். அண்ட் நான் வச்சிருக்கிறது ரெக்கார்ட் பண்ணுறதுலாம் ஃபோன் கேமராவில். ஸோ அவ்வளோத்தையும் கேப்சர் பண்ணுற அளவுக்கு ஹை குவாலிட்டியான ஃபோன் அண்டு கேமரா இல்லைன்ட்டு. ஸோ அதனால தான் என்னால் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் ஸ்கெச் பண்ணுற வீடியோ கூட உங்களுக்கு வந்துட்டு போட முடியாமல் இருக்கிறேன். ஸ்கெச் பண்ணுற வீடியோ நான் போடணுன்னா அதுக்கு தனியாக வந்துட்டு ஒரு ட்ராயிங் நான் பண்ணணும். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு ஷேடிங்க்கு தனியாக பண்ணணுன்றனால என்னால் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண முடியல. ஸோ நான் வந்து அவுட்லைனுக்கு உண்டான வீடியோ கீழே வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கிரிட் மெத்தட் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் ஃப்ரீ ஹேண்டாகவும் நீங்கள் நார்மலாகவே நிறையா ஃபார்ம்ஸுக்கு எப்படி ஃபேஸ் ஃபார்ம் இருக்கும் அப்படின்றதும் நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்த்து கூட நீங்கள் வந்து ஃப்ரீ ஹேண்டாகவும் ட்ரை பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஒரு ப்ரொஃபஷ்னலாக இல்லாமல் நம்ம நார்மலாக ட்ராயிங் பண்ண பிடிச்சா போதும் அப்படின்னு நீங்கள் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரிட் மெத்தடே ஓகே தான். ஸோ நீங்கள் கிரிட் மெத்தடில் பண்ணும்போது ரொம்பவும் கற்றுக்க முடியாது ட்ராயிங் பற்றி, அதையும் நான் சொல்லிக்கிறேன். சும்மா ஒரு போர்ட்ரேட் வரையணும் அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்கள் கிரிட் மெத்தட். இப்போ வந்து நான் கண்ணு வரைஞ்சிட்ருக்கேன். அண்ட் இந்த ட்ராயிங்கில் நான் யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல்ஸ் வந்து நான் வுட்லெஸ் பென்சில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நான் நிறையா சார்கோல் பென்சில் தான் யூஸ் பண்ணி ட்ராயிங் பண்ணுவேன். அண்ட் இதில் வந்துட்டு நான் வந்து யூஸ் பண்ணுறது வுட்லெஸ் பென்சில். அதாவது வுட்லெஸ்னால் இதில் வந்துட்டு ஃபுல்லாக அட்டை இருக்காது, அதாவது ஃபுல்லு மரக்கட்டை அந்த பென்சில் சுற்றி இருக்காது. அண்ட் ஃபுல்லுமே வந்துட்டு ஒரு சார்கோல் கொடுக்குற டார்க்கை வந்து இது கொடுக்கும். ஆல்ரெடி நான் வந்து விஜய் சேதுபதி ட்ராயிங்கை இந்த பென்சிலில் தான் வச்சு ட்ராயிங் பண்ணி யூஸ் பண்ணியிருப்பேன். அண்ட் நிறைய பேர் என் சேனலில் ரெகுலராக பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ இந்த ட்ராயிங்கை வந்துட்டு நான் ஃபுல்லும் வந்துட்டு வுட்லெஸ் பென்சிலை வச்சும் அண்ட் பிளெண்டிங் டூல் யூஸ் பண்ணி தான் நான் பண்ணியிருக்கேன். அண்டு காலேஜுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க முக்கியமாக வந்துட்டு நல்லா பார்த்துக்கோங்க. அண்ட் மேக்ஸிமம் பிளெண்டிங் டூல் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் காலேஜுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க. அண்ட் யூஸ் பண்ணியும் பண்ணலாம், தப்பு இல்லை. பட் ஆனால் யூஸ் பண்ணாமல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும், அதனால சொல்கிறேன். அண்ட் இப்போ வந்து நம்ம கண்ணு வந்து லெஃப்ட்டில் வந்து ட்ராயிங் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் நான் அதாவது இந்த பிக்சரை பார்த்தோடையும் இந்த ஜாக்கி ஜான் பிக்சரையும் நான் கீழே வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னோட பிளாக் லிங்க்கில் நான் கொடுக்குறேன், அதில் போய் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதோட ஒரிஜினல் இமேஜஸ். அண்ட் காலேஜுக்கு ப்ரிப்பேர் ஆகுறவங்க முக்கியமாக பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜ் யூஸ் பண்ணாதீங்க, கலரில் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் லைவில் உட்காந்து வரையும் போது ஃபுல்லும் வந்துட்டு உங்களுக்கு அதை பார்த்து நல்லா அப்சர்வ் பண்ணி வரைய முடியும். ஸோ அதுக்குண்டான கோச்சிங்கும் நான் கொடுக்குறேன், வந்து ஆன்லைன்லேயும் வந்துட்டு பர்சனலாக கோச்சிங் கொடுக்குறேன். அது பண்ணி நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நான் டீட்டெயில் சொல்கிறேன். அண்ட் இப்போ லெஃப்ட்டில் கண்ணு வந்துட்டு இந்த ட்ராயிங்கில் வந்துட்டு ஃபுல்லும் வந்துட்டு ஏகப்பட்ட சுருக்கம் இருக்கும். ஃபுல்லும் ஜாக்கி சான் சிரிக்கிறப்ப அந்த சதெல்லாம் வந்துட்டு அப்படியே லைட்டாக அப்படி சிரிச்சாலே வந்துட்டு அந்த இடம் சுருங்கும். ஸோ லைட் அண்ட் ஷேடோ வந்துட்டு இதில் அதிகமாக நம்ம காட்டுற மாதிரி இருக்கும். அண்ட் ஆல்ரெடி வந்துட்டு லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தீங்களே, நான் வந்துட்டு வீடியோலேயே நான் கொடுத்துருந்துருப்பேன் சைடில் ஜாக்கி ஜான் ஃபோட்டோ. அண்ட் லைட் அண்ட் ஷேடோ நிறையா நம்ம பிரிக்கிற மாதிரி இருக்கனால எரேசர்ஸ் இந்த வீடியோவில் நான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பேன் லைட்டிங் வேணுன்றனால. அண்ட் நான் யூஸ் பண்ணும்போது இந்த டூல் இந்த பென்சில் யூஸ் பண்ணும்போது நிறையா ஷேடிங் வந்துட்டு ஈவன் டோனாக கொடுக்குறனால நான் வந்து எரேசர்ஸ் யூஸ் பண்ணி தான் எரேஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அதையும் நான் முக்கியமாக சொல்லிக்கிறேன்.
அண்ட் இப்போ வந்து பிளெண்டிங் டூல் யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நான் ஷேட் பண்ணிட்டேன். அண்ட் ஷேட் நம்ம கொடுக்கும் போது எங்கே லைட் அண்ட் ஷேடு வருது அப்படின்றத நம்ம பிரிச்சுட்டோம்னா நமக்கு வந்துட்டு மேலே மேலே அடிஷ்னலாக இன்னும் டோன் ஏற்றுறதா இருக்கட்டும், லைட்டிங் பிரிக்கிறதா இருக்கட்டும் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு நீங்கள் லைட்டையும் ஷேடையும் நீங்கள் பிரிச்சுட்டு ட்ராயிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும். இப்போ லெஃப்ட் சைடில் நான் வந்து ட்ராயிங் பண்ணிட்டேன். அண்ட் அதோட சேர்த்து நான் ஷேட் கொடுக்குறேன். அண்ட் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பிளெண்டிங் டூல் யூஸ் பண்ணி பிளெண்டிங் பண்ணுறேன். அதாவது சின்ன ஏரியான்றனால கண்ணுக்கிட்ட சின்ன ஏரியா அப்படின்றதுனால நான் வந்து சின்ன பிளெண்டிங் டூல் யூஸ் பண்ணி நான் வந்து பிளெண்டிங் பண்ணுறேன். அண்ட் இப்போ வந்து எரேசர்ஸ் யூஸ் பண்ணுறேன். அதாவது லைட்டிங் வேணும்னா நம்ம அதிகமாக லைட்டிங் கொடுக்கணுன்னா நம்ம வந்து எரேசர்ஸ் யூஸ் பண்ணலாம். அண்ட் லைட்டிங் தேவையில்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் எரேசர்ஸ் யூஸ் பண்ணணும் அவசியம் இருக்காது. ஸோ இந்த ட்ராயிங்கை பொறுத்தவரையும் நிறைய இடத்துல நிறைய லைட்டிங்ஸ் வந்து வர்றதுனால நான் அதிகமாக யூஸ் பண்ணிப்பேன். அண்ட் பிளெண்டிங் டூல் அந்த எரேசர்ஸ் வந்து யூஸ் பண்ணிப்பேன். இந்த எரேசர் டூல் வந்துட்டு நார்மல் ஷோரூம்லேயே கிடைக்கும். அது நார்மல் ஸ்டோர்லேயே கிடைக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இப்படி தான் பண்ணணும் கிடையாது. இது நான் வரைகிற இன்னொன்று ஒரு மெத்தட். நான் ஃபஸ்ட்டு முன்னாடி வரையும் போது நான் எரேசர்ஸ் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டேன். அண்ட் இப்போ வந்துட்டு லைட்டிங் அதிகமாக கொடுக்கணுன்றனால நான் எரேசர் யூஸ் பண்ணேன். ஸோ இது என்னோட ஒரு மெத்தடாக நான் வந்துட்டு கன்சிடர் பண்ணுறேன். ஸோ நிறையா ஆர்டிஸ்ட் நிறையா மெத்தட் ட்ராயிங் பண்ணுவாங்க. நீங்கள் என் சேனலில் ரெகுலராக பார்க்குறீங்கன்னா என்னோட மெத்தட் எப்படி பண்ணுறேன்றது தெரியும். ஸோ அதையும் நான் முக்கியமாக சொல்லிக்கிறேன். அண்ட் இப்போ லெஃப்ட் சைடில் வந்துட்டு ஷேடிங் கொடுக்குறேன். கண்ணிக்கிட்ட நான் ஷேட் கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணுறேன். அண்ட் லெஃப்ட்லேயே வந்துட்டு ஃபுல்லும் அந்த பென்சில் வச்சு தான் நான் வந்துட்டு கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு எரேசர்ஸ் யூஸ் பண்ணி கொஞ்சம் இது கொடுத்தேன் லைட்டிங்கு. அண்ட் லைட்டிங் கொடுக்கும் போதே சில இடத்துல டார்க் கொடுக்கணும் அப்படின்றனாலையும் நான் இன்னும் கொஞ்சம் டார்க் ஏற்றுனேன். வேறு ஒன்றும் இல்லை. லெஃப்ட் சைடில் தான் இப்போ வந்துட்டு ஃபுல்லும் கொடுத்துட்ருக்கேன். அண்ட் இப்போ வந்து ஐப்ரோஸ் வந்து ஷேட் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்துட்டு ஐப்ரோ வந்துட்டு நமக்கு இருக்கிற மாதிரி நிறையா இருக்காது. ஸோ ஜாக்கி சானுக்கு வந்துட்டு லைட்டாக தான் வந்துட்டு அந்த ஐப்ரோஸ் இருக்குது. ஸோ அந்த இடத்துல நம்ம டார்க் வந்து அதிகமாக காட்டினாலே போதும். ரொம்ப வந்துட்டு ஐப்ரோஸை வந்து டீட்டெயில் கொடுக்கணும் கிடையாது. ஓரளவுக்கு நம்ம கொடுத்தாலே போதும். இப்போ லெஃப்ட் சைடு வந்து நான் ஷேட் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் ஏன் இவ்வளோ நேரம் நான் ஷேட் பண்ணுறேன்னா அங்கே நிறைய சுருக்கம் இருக்குன்றனால நம்ம எல்லாத்தையும் காட்டணுன்றனால நம்ம இன்னும் டோன் மேலே டோனை ஏற்றிட்டு இருக்கோம். அண்டு பிளெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எங்கே லைட்டு டார்க் வர்றதை பார்த்துட்டு கூட நம்ம எரேசர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம எரேஸ் பண்ணிகிட்ருக்கோம். வேறு ஒன்றும் டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஸோ இப்போ இதில் லைட்டிங் அதிக இடத்துல நம்ம கொடுக்கணுன்றனால நம்ம வந்து அடிஷ்னலாக நிறையா வந்துட்டு டைம் வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணி நம்ம கொடுக்குறோம். இப்போ லெஃப்ட் சைடில் வந்துட்டு ஷேட் கொடுத்துட்ருக்கேன். அண்ட் பிளெண்டிங் வந்து பிளெண்ட் யூஸ் பண்ணி நான் கொடுக்குறேன். அதாவது எரேசர்ஸ் யூஸ் பண்ணாலும் ரொம்ப அழைச்சாச்சு. ஸோ நம்ம அதுக்கு மேலே இன்னும் அடிஷ்னலாக ஆட் பண்ணுறோம். நம்ம எரேசர் பண்ண இடத்துலையும் நம்ம ரொம்ப அழைச்சிட்டா கூட நம்மளுக்கு ரொம்ப லைட்டிங் கிடைக்கும். ஸோ நம்ம அந்த இதுக்கப்புறம் லைட்டிங் ரொம்ப இருக்குது நம்ம இன்னும் கொஞ்சம் குறைக்கணும் அப்படின்னு நினச்சா கூட நம்ம வந்துட்டு திருப்பி வந்துட்டு ஷேர் பண்ணி குறைச்சிக்கலாம். இதை வந்துட்டு நம்ம ஈவெண்ட்டோன்னா நம்ம ஒன்று அதிகமாக நம்ம டார்க் கொடுத்துட்டோன்னா எரேசர்ஸ் யூஸ் பண்ணி லைட் பண்ணிக்கலாம். எரேசர்ஸ் யூஸ் பண்ணி ரொம்ப லைட் ஆக்கிட்டாலும் நம்ம வந்து திருப்பி மேலே ஷேர் பண்ணி நம்ம வந்து திருப்பி பிளெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஷேடிங் அந்த ஐப்ரோஸில் கொடுத்துட்ருக்கோம். ஃபுல்லும் நான் ஃபஸ்ட் சொன்ன மாதிரி தான் ஐப்ரோஸில் வந்து அதிகமாக வந்து நம்ம ஷேடிங் கொடுத்தணும் அவசியம் இருக்காது இந்த ட்ராயிங்கை பொறுத்தவரையும். இப்போ வந்து லெஃப்ட் சைடில் ஓரளவுக்கு நம்ம வந்து கவர் பண்ணி முடிச்சாச்சு. லைட்டையும் ஷேட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ ரைட் சைடை வந்துட்டு நம்ம பண்ணுறோம். அண்ட் இதில் வந்துட்டு ரைட் சைடில் எப்பயுமே கண்ணை பொறுத்தவரையும் மேக்ஸிமம் பார்த்தாலே மேலே வந்துட்டு டார்க்காக இருக்கும், கீழே வந்துட்டு லைட்டாக தான் நமக்கு வந்து ஷேட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா பொதுவாகவே மேக்ஸிமமாக அதிகமாக கண்ணு பார்த்தாலே நம்ம வந்து மேலே டார்க்காகவும் கீழே லைட்டாகவும் தான் இருக்கும். ஸோ அது பிரச்சனை இருக்காது. இப்போ வந்து ரைட் சைடில் வந்துட்டு நான் ஷேட் கொடுத்துட்ருக்கேன். அண்ட் கண்ணுக்குள்ளே வந்துட்டு ஃபுல்லும் நம்ம டார்க் தான் கொடுக்கணும், ரொம்ப டீட்டெயில் கொடுக்கணும்னு தேவை இருக்காது. ஏன்னா வந்துட்டு அந்த லெஃப்ட் சைடு கண்ணு வந்துட்டு நம்ம ட்ராயிங் பண்ணுற அந்த பிக்சர்ஸ்லாம் ரொம்ப வந்து கிளியராக இருந்தாலுமே கண்ணுக்குள்ளே வந்துட்டு ரொம்ப டீட்டெயில் கொடுக்கறதுக்கு தேவை இருக்காது நம்ம பண்ணுறதுலலாம். ஸோ அது வந்துட்டு நமக்கு வந்து ரொம்ப பிரச்சனை இருக்காது. இப்போ வந்துட்டு ரைட் சைடில் வந்துட்டு மேலே இருக்க ஷேடிங், அதாவது மேலே இருக்கிறதெல்லாம் நம்ம ஷேட் பண்ணி பிளெண்டிங் பண்ணுறோம். வேறு ஒன்றும் இல்லை. ஃபுல்லும் எங்கே டார்க் வரும் லைட் வரும்ன்றதை நம்ம பிரிச்சுட்டா நமக்கு வந்துட்டு ரொம்ப வந்து சிம்பிள் அண்ட் ஈஸியாக இருக்கும். இப்போ லெஃப்ட் சைடு வந்துட்டு போகிறோம். அண்ட் நம்ம பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டார்டிங்கில் பண்ணும்போதே நமக்கு வந்து என்னோட ரொம்ப லைனாக கொடுக்குறோம் அப்படின்னு தோணும். அண்ட் லைனாக நம்ம ட்ராயிங் பண்ணிவிட்டு ஷேட் பண்ணிவிட்டு அதை மெர்ஜ் பண்ணும் போது நம்ம லைனாக இல்லாமல் அப்படியே பிளர் ஆக்கிடணும் அந்த இடத்த. அப்போ தான் வந்துட்டு நம்ம கோடு போட்ட அந்த ஃபீலிங் இருக்கிறாது. இப்போ இந்த இடத்துல மூக்கிக்கிட்ட ஒரு கோடு மாதிரி வந்து பிரியுதுன்னா அங்கே கோடு மாதிரி நம்ம ட்ராயிங் பண்ணிடுவோம். அண்ட் அது வந்துட்டு பார்க்க வந்து பளிச்சுன்னு கோடாகவே தெரியும். அது தெரியாமல் இருக்கணும்னா நம்ம அது மேலேயே பிளெண்டிங் பண்ணிவிட்டு நம்ம பிளெண்டிங் ஷேடிங் பண்ணும்போது அதை அப்படியே மறைச்சிடணும். அதாவது அது பண்ண வந்துட்டு உங்களுக்கே வந்துடும். ரெகுலராக நீங்கள் கண்டினியூஷனாக ஷேடிங் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு ரிசல்ட் கிடச்சிரும். ஃபுல்லும் பிளெண்டிங் பண்ணுறது எப்படின்னு உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும் உங்கள் ட்ராயிங் எந்த அளவுக்கு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்றது. அண்ட் பண்ண போது முக்கியமாக நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணி பொறுமையாக எங்கே கண்ணு வருது எங்கே மூக்கு வருதுன்றதை நீங்கள் அனலைஸ் பண்ணி பொறுமையாக நீங்கள் பண்ணாலே உங்களுக்கு வந்துட்டு அந்த அளவுக்கு ட்ராயிங் வந்துடும். ஸோ வந்துட்டு ரொம்ப வந்துட்டு மெனக்கட்டு கஷ்டப்பட்டு பண்ணணும்னு கிடையாது, ஜாலியாக நீங்கள் வந்துட்டு பண்ணலாம். இப்போ ரைட் சைடில் ஃபுல்லும் ஷேடிங் பண்ணிட்டுருக்கேன்.
அண்ட் எங்கே டார்க் வரும் லைட் வரும்ன்றது அதிலே நான் வந்துட்டு குறிப்பிட்டு ஃபுல்லு பிரிச்சுட்டு தான் நான் வந்து ஷேடிங் கொடுக்குறேன். இப்போ வந்து ஐப்ரோஸ் வந்து நான் ஷேட் பண்ணுறேன். அண்ட் ஃபஸ்ட் சொன்ன மாதிரி தான் ஐப்ரோஸ்க்கு ரொம்ப வந்துட்டு நம்ம இதில் கொடுக்க தேவையில்லை. ஏன்னா அந்த பிக்சர்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்துட்டு டார்க் அண்ட் லைட் இருக்காது. அதனால் நமக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனை இருக்காது. நம்மள மாதிரி ஆட்கள்லாம் வரையும் போது ரொம்ப வந்து ஷேடிங் பிரிக்கிற மாதிரி இருக்கும். ஐப்ரோஸாக இருக்கட்டும், சில இடத்துலையாக இருக்கட்டும், இது வந்துட்டு கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். அண்ட் இந்த பிக்சரை பொறுத்தவரையும் நிறையா லைட்டிங்ஸ் இருக்குன்றனால நம்ம அதிகமாக லைட்டிங்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு எரேசர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். வேறு ஒன்றும் இல்லை. இப்போ வந்துட்டு நான் ஷேட் கிளிக் கொடுத்துட்டேன். அண்ட் இப்போ பிளெண்டிங் டூல் யூஸ் பண்ணி நான் பிளெண்ட் பண்ணுறேன். அதாவது பிளெண்ட் பண்ணும்போதும் நம்ம வந்துட்டு எப்படி ஷேட் பண்ணுமோ அந்த மாதிரியே தான் நம்ம பிளெண்டிங் பண்ணணும். ஸோ அது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் பண்ண வேண்டியதான். அண்ட் எங்கெங்கே ஷேடிங் எப்படி வரும்ன்றதை நம்ம அந்த பிக்சரை பார்த்தாலே ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்க முடியும். ஸோ அது வச்சே நம்ம வந்துட்டு ஷேடிங் கொடுத்துடலாம். இப்போ கண்ணுக்கு, அதாவது ரைட் சைட் கண்ணுக்கிட்ட வந்து அந்த பிரியிற இடத்துக்கிட்ட ரொம்ப டார்க் இருக்குது. ஸோ அந்த இடத்துல ரொம்ப டார்க்காக நான் தேய்ச்சிட்டு நான் போக போக லைட்டிங் வரனால அந்த இடத்துல எரேசர்ஸ் யூஸ் பண்ணி நான் எரேஸ் பண்ணிடுவேன். அண்ட் இப்போ வந்துட்டு லெஃப்ட் சைட் கண்ணு பார்த்தீங்கன்னா எங்கெங்கே லைட் இருக்குது ஷேட் இருக்குன்றதை பிரிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி நம்ம வந்துட்டு இப்போ ரைட் சைடில் பிரிக்க போகிறோம். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா அந்த ரைட் சைடு கண்ணு ஃபுல்லுமே டார்க்காக இருக்குது. அதாவது ஒரு லைட்டு ஷேடை வந்து பிரிக்கலை. நம்ம லைட் அண்ட் ஷேடை வந்துட்டு ஃபுல்லும் எரேசர்ஸ் யூஸ் பண்ணியோ இல்லை ஃபஸ்ட்டு கொடுக்கும் போதே நம்ம கரெக்டாக பிரித்தாதான் நம்மளுக்கு வந்து அந்த ட்ராயிங் வந்துட்டு ஒரு அழகான ஒரு லுக்கு கொடுக்கும். இல்லைனா வந்துட்டு ஒரே பிளைனாக இருக்கும். ஸோ 2Dயாக அப்படியே வந்துட்டு ஒரு பிக்சராக இருக்கும். அவ்வளோதான். ஃபுல்லு ட்ராயிங் நம்ம பண்ணும்போது லைட் அண்ட் ஷேடை முக்கியமாக காமிச்சா நமக்கு வந்துட்டு அப்படியே பிக்சர்ஸ் வந்து நல்லா எடுத்து கொடுக்கும். ஸோ இப்போ லெஃப்ட் சைடில் வந்துட்டு, அதாவது ரைட் சைடில் வந்துட்டு இப்போ கண்ணு வந்துட்டு எங்கெங்கே லைட்டிங் வேணுமோ அந்தந்த இடத்துல நான் லைட்டிங் கொடுத்து இப்போ வந்துட்டு ஃபுல்லும் பிரிச்சிட்டேன். அண்ட் ஒவ்வொரு இடத்துக்கும் எங்கெங்கே வேணுமோ லைட்டிங் நம்ம கொடுத்து பிரிச்சாச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் பேலன்ஸ் இருக்கிறத நம்ம பார்ப்போம். அண்ட் இப்போ வந்துட்டு நம்ம ஃபுல்லும் ட்ராயிங் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த ட்ராயிங் அப்படின்றதையும் நான் வந்து இப்போ நான் கொடுத்துட்றேன் பாருங்கள். ஏன்னா கைஸ், இந்த வீடியோ முதல்ல கடைசி வரை பார்த்துட்டீங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பேலன்ஸ் இருக்க ஷேடிங் வந்து நான் அப்படியே வந்துட்டு அடுத்தடுத்த வீடியோவில் நான் கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்கள் டவுட் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதே ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எந்த வீடியோவில் வேணும் கான்டெக்ட் பண்ணலாம். அதுக்கு நான் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ்லாம் நான் கொடுத்துருப்பேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.